இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒண்ணு சிஎஸ்ஆர் காப்பி குடுப்பாங்க. இல்லன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்ப இதுக்கு 2க்கு என்ன வித்தியாசம்? 2மே ஒரு கம்ப்ளைண்ட் தான் 2 விஷயத்தையும் ரைஸ் பண்ணுது அப்படின்னா, 2க்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. எஃப்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு தான் மெயினா குடுப்பாங்க. எஃப்ஐஆர் ஒருத்தவங்க போட்டாங்கன்னா, கோர்ட்டோட ஆர்டரே கூட இல்லாம அந்த இன்ஸ்பெக்டரோ அங்க இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். சிஎஸ்ஆர் அப்படின்றதுக்கு வந்து கோர்ட்டோட ஆர்டர் வேணும். எதா இருந்தாலும் அடுத்து ஃபர்தரா எடுத்துட்டு போகுது. சிஎஸ்ஆர்ன்றது ஒரு மைனரான விஷயம். அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அத. அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்காக உள்ள ஒரு ஒரு இந்த மாரி ஒரு ரிசிப்ட் மாரி அது. இப்ப எஃப்ஐஆர் அப்படின்றது வந்து நல்ல காக்னிசபிள் அஃபென்ஸ். அதாவது ஒரு தெஃப்ட்டா இருக்கட்டும், ஏன் மர்டரா இருக்கட்டும், ஒரு ரேப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு மோசமான ஒரு அட்டாக்கா இருக்கட்டும், ரத்தம் வர மாரி அடுத்தவங்கள அடிக்கிறது. இந்த மாரி விஷயங்களுக்கு தான் எஃப்ஐஆர் காப்பி குடுப்பாங்க. நெறைய சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வண்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, வண்டி தொலைஞ்சதுக்கு எஃப்ஐஆர் வேணும். ஏன்னா, அந்த வண்டி எடுத்துட்டு போய் எவனாவது போய் கிரிமினல் குற்றம் செஞ்சிடக்கூடாது. அதேபோல பாஸ்போர்ட் தொலைஞ்சதுக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும். ஏன்னா, அது வந்து பாஸ்போர்ட் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டது. அதனால நெறைய சமயங்கள்ல நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆவோம். சிஎஸ்ஆர் காப்பி தான் குடுத்தாங்க. எஃப்ஐஆர் காப்பி குடுக்கல அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள்ல நம்ம கன்ஃப்யூஸ் ஆவோம். இதான் வித்தியாசம். சிஎஸ்ஆர்ன்றது ஒரு மைல்டான ஒரு விஷயம். அது ரிசிப்ட். எஃப்ஐஆர்ன்றது வந்து அது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல வரும். இன்னும் பேசணும் நண்பர்களே. வணக்கம். வாழ்க வளமுடன்.